ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் வயிற்றில் வளர்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறாங்க அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய 5 அறிகுறிகள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அறிகுறிகள் இருக்கும்போது உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கும் கிடையாது, அதே மாதிரி உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய உங்கள் குழந்தைக்கும் கிடையாது அப்படின்றத நீங்கள் உணரலாம். ஏன்னா இது மிஸ்கேரேஜ் ஆகாமல் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதையும் உணர்த்தக்கூடியதாக இருக்கும். அந்த அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனுமே கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி லேடிஸ்க்கான டெய்லி அப்டேட்டட் வீடியோஸ் வந்துட்டுருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு வாரத்துலேயும் ஒவ்வொரு மாதத்துலேயும் முதல் வாரத்திலிருந்து 40வது வாரம் வரைக்கும், முதல் மாதத்திலிருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் உங்கள் குழந்தை எப்போ வளருவாங்க, எப்போ ஸ்கேனில் தெரிவாங்க, எப்போ ஹார்ட் பீட் வரும், உங்கள் பேபி எப்போ அசைய ஆரம்பிப்பாங்க, எப்போ உங்களுக்கு காது கேட்க ஆரம்பிக்கும், அண்ட் எப்போ உங்கள் வாய்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, பார்வைகள் அப்படிங்கிறது குழந்தைக்கு எப்போ உருவாகும், என்னென்ன விஷயங்கள்லாம் உங்கள் குழந்தை வயிற்றில் இருக்கிறப்ப குறும்புகளாக செய்வாங்க அப்படின்றத பற்றியும், முக்கியமான ஸ்கேன், பிளட் டெஸ்ட், முக்கியமாக போட வேண்டிய தடுப்பூசி, இது எல்லாத்த பற்றியுமே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை ப்ரெக்னன்சி வீக் சீரீஸ், ப்ரெக்னன்சி மந்த் சீரீஸ், ப்ரெக்னன்சி ஸ்கேனுன்ற பேசிஸில் வரிசையாகவே 1, 2, 3, 40 வரைக்குமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி தான் 1, 2, 3 9வது மாதம் வரைக்குமே கொடுத்துருக்கேன். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் டெலிவரி பெயின் பற்றியும் அண்ட் கர்ப்ப காலத்தில் செய்யக்கூடாத விஷயங்களை டோன்ட் டூ இட்ன்ற டைட்டிலையும் அண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய காமனான விஷயங்களை ப்ரெக்னன்சி காமன் ஃபேக்ட்ன்ற டைட்டிலையும் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஹோம் பேஜ் பிளேலிஸ்ட்லையும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது. இது உங்கள் ப்ரெக்னன்சியை ஹெல்த்தி ஆக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறாங்க அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய வாந்தி, குமட்டல் அப்படிங்கிறது தான். இந்த வாந்தியும் குமட்டலும் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. அதுதான் இல்லை, இது ஹார்மோன்ஸ்னால ஏற்படக்கூடியது. ஹார்மோன்ஸோடைய விளைவுனால தான் உங்களுக்கு அதிகப்படியான வாந்தி இருக்கும். இதுவே ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரெக்னன்சியில் வாந்தி அதிகமாகவும், 2வது ப்ரெக்னன்சியில் வாந்தி கம்மியாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் உங்களுக்கு உடம்புல ப்ரெக்னன்சி ஹார்மோன் எப்படி செக்ரேட் ஆகுதோ, எப்படி அதோடைய ரியாக்ஷன் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். வாந்தி அப்படிங்கிறது உங்கள் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக எந்தவித குறைபாடும் இல்லை அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். 2வது அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேபியோட அசைவு. பேபியோட அசைவு அப்படின்றத பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 5 மாதங்களில் தான் நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு 4வது மாதத்திலே பேபியோடைய அசைவுகள் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் 4வது மாதத்திலே அதிகப்படியான அசைவுகளை குழந்தை வெளியெடுத்த மாட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட 5 மாதங்களுக்கு மேலே தான் அதிக அசைவுகளை வெளிப்படுத்துவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் 4 மாதங்களுக்கு மேலே உங்களுக்கு தெரியல, அசைவுகள் தெரியல அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 6 மாதங்களுக்கு மேலே குழந்தையோட அசைவுகளை ரெகுலராக நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிக்கணும். குழந்தையோட அசைவு அப்படிங்கிறது அதிகமாக ஒரு நாளைக்கு 30 டைமுக்கு மேலே இருந்தது அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னு அர்த்தம். உங்கள் குழந்தை எப்போவாச்சும் அப்செட்டாக, அதாவது எந்தவித அசைவும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா, ஏதாவது குத்து சாங்கோ ஏதாவது ஒரு சவுண்டோ வெளியில் ஏற்படுத்துங்க. அது உங்கள் குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணி அதை அசைவுகளாக வெளிப்படுத்துவாங்க. அது மூலியமாகவே குழந்தை ஆக்டிவாக இருக்காங்களா இல்லையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 3வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எடையும் சரி, உங்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தையோடைய எடையும் சரி சராசரியாக சீரான முறையில் ஏறக்கூடியதாக இருக்கும். வெயிட் அப்படிங்கிறது உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். நிறைய பெண்கள் கர்ப்ப காலகட்டத்தில் 15 கிலோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் மினிமம் 15க்கு மேலே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுடைய டெலிவரி அப்படிங்கிறது ரிஸ்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரை ஆரோக்கியமான உடல் எடை இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே எடுத்துக்கோங்க. குழந்தையோட எடை அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. 4வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய இயல்பான வளர்ச்சி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஸ்கேன் பண்ணும் பொழுது உங்கள் குழந்தை எத்தனை வார வளர்ச்சியில் இருக்காங்களோ, அடுத்தடுத்த ஸ்கேனில் சரியாக அவங்க அந்த வாரத்துக்கு ஏற்ற வளர்ச்சியில் உடல் எடையிலையும் சிஆர்எல்னு சொல்லக்கூடிய கிரவுண்ட் ரம்ப் லென்த் அப்படிங்கிறது அவங்களுடைய லென்த்து குறிக்கக்கூடியதாக இருக்கும். இதோடைய அளவும் சீராக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா சில குழந்தைகள் அப்படின்றவங்க இப்போ உங்களுக்கு 8 வாரம் ஆயிடுச்சுன்னா ஆனால் அவங்க 7 வார வளர்ச்சியிலே இருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் குழந்தைக்கு எதுவும் ஃபால்ட் இருக்கிறதா அர்த்தம். எப்போவுமே குழந்தை வாரத்துக்கேற்ற வளர்ச்சியில் உடல் எடையிலையும் சரி, அவங்களுடைய ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய லென்த்லேயும் சரி சரியாக இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க. அது உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். 5வது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குழந்தையுடைய ஆரோக்கியமான இதய துடிப்பு அப்படிங்கிறது. இதய துடிப்பு பொறுத்த வரைக்கும் நீங்கள் 20 வாரம் வரைக்குமே குழந்தையோட இதய துடிப்பு கம்மியாக இருக்குது இல்லை அதிகமாக இருக்குன்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் 20 வாரங்களுக்கு மேலே நீங்கள் கம்பல்சரி உங்கள் பேபியோடைய ஹார்ட் பீட் அப்படின்றத நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும், அதாவது நோட் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுடைய பிபி லெவல் இன்க்ரீஸ் ஆனால் பேபியோட ஹார்ட் பீட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை
குழந்தையுடைய ஆரோக்கியமான இதய துடிப்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 20 வாரங்களுக்கு மேலே 110லேருந்து 160 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு கீழ்ப்பட்ட வாரங்களில், அதாவது 20 வாரங்களுக்குள்ள நிறைய பேருக்கு 90லேருந்து 120 இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு 140 வரைக்கும் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்படி இருக்கிறப்ப குழந்தை ஆரோக்கியமாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய எடைக்கேற்ற அளவு ஹார்ட் பீட் ரேட்டில் இருக்கிறாங்க. 20 வாரங்களுக்கு மேலே தான் நீங்கள் இந்த ஹார்ட் பீட்டோடைய அளவு 110லேருந்து 160க்கு மேலே இருக்கா அப்படின்றத நோட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் நோட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. குழந்தைக்கு ஹார்ட் பீட் அப்படிங்கிறது இருந்தாலே போதும். இந்த 5 அறிகுறிகளுமே உங்களுக்கு ஆரோக்கியமான குழந்தை வளர்ந்துட்டு இருக்காங்கன்றதை உணர்த்தக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு கர்ப்ப காலகட்டத்தில் வாந்தி இருக்குன்னு எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி குழந்தையோட அசைவு அளவுக்கு அதிகமாக வலிக்கிற அளவுக்கு உதைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியும் கவலைப்படாதீங்க. அது எல்லாமே குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறத உங்களுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கும். எப்போவுமே கர்ப்ப காலகட்டத்தில் ப்ளீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ப்ரௌன் டிசார்ஜாவோ இல்லை ப்ளீடிங்காவோ பேட் வைக்கிற அளவுக்கு இருந்தது அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஏன்னா இந்த பிரச்சனை அப்படிங்கிறது 180% பெண்களுக்கு வருது. அது அவங்க அஜாக்கிரதையாக வர்றதுனால சில பின் விளைவுகள் இருக்கும். அதாவது மிஸ்கேரேஜ் லெவலுக்கு போகலைட்டுனாலும் அவங்களுக்கு சில உடல் ரீதியாக ப்ராப்ளம் அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கு, ஷேரு, கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுக்கு தேவையான ப்ரெக்னன்சி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில திங்ஸை இந்த வீடியோ கீழே டேக் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இந்த கர்ப்பகால பயணம் இனிதாக அமையனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.